மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரம் ஸ்டிக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்காமல் பிரியாணி செஞ்சிக்கினா அந்த டேஸ்ட்டே இருக்காது. சில பேர் வந்து நான் பிரியாணி செய்கிறேன் எனக்கு டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நீங்கள் வெங்காயம் வதங்கினா மட்டும்தான் உங்களோட பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம முருங்கைக்காய் கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி போட்டாச்சு. இது கூடவே நம்ம போட்டு வச்சிருக்க மசாலா எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்து கிளறணும். இந்த முறுக்கை உடையாத அளவுக்கு கிளறணும். இல்லைன்னா முறுக்கை உடஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரியாணி டம் போட்டு இறக்குறப்ப அந்த முறுக்காய் எல்லாமே உடஞ்சிச்சு அந்த சாப்பாடே நல்லா இருக்காது. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நம்மளுக்கு வந்து 1க்கு 1.5 தான் தண்ணி வைக்கிறது. நீங்களும் அதே அளவு வைக்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிரியாணி கரெக்டாக வரும். அந்த அரிசிலாம் நீட்டாக கரெக்டாக வெந்து வரும். இது கூட நம்ம தேவையான அளவு புதினா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதி வர அப்போ நீங்கள் அரிசி போடுங்க. கொதி வராமல் அரிசி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வேகாது. முருங்காவும் உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் நீங்கள் இந்த பக்குவத்தில் நீங்கள் அரிசி போடுவீங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து நல்லா தண்ணி வந்தது பாருங்க. தண்ணி லைட்டாக இந்த அளவுக்கு தாங்க தெரியணும். தெரிகிறப்ப நீங்கள் வந்து விசில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரைட். இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சும்மா பலன்னு வரும். நம்மளோட முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க எப்படி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் டிஷ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அதே ஐட்டம் நம்ம செஞ்சு போடலாம் வீடியோவில்.